பேக் டு சிட்டி சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம், பாம்பே ஹல்வா. இப்போ தான் முதன்முறையாக சிட்டி சமையலை பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சிட்டி சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க பாம்பே ஹல்வா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு 100 கிராம் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துருக்கிறேன். அதே கப்பில் நம்ம 2.5 கப் அளவு தண்ணி சேர்த்து இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த விஸ்க் வச்சு இல்லைனா ஸ்பூன் வச்சு எந்த வித லம்ப்ஸுமே இல்லாமல் நல்லா இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் வந்து எல்லோ ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்ச என்ன ஃபுட் கலர் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா அந்த மாவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அல்வா பார்த்திங்கன்னா இரும்பு பாத்திரத்தில் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக வரும். இன்றைக்கி வந்து நான் நான்ஸ்டிக் பேனில் பண்ண போகிறேன். அது ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும் நமக்கு. நான் இன்றைக்கி 1 கப் சுகர் எடுத்துருக்கிறேன். சுகர் உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி அதிகம் வேணாலும் படுத்திக்கோங்க. இது நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் மீடியம் சுகரில் தான் பண்ணுறேன். இந்த பாம்பே அல்வா பண்ணுறதுக்கு நமக்கு இந்த கம்பி பதம்லாம் பார்க்கணுன்னு தேவையில்லைங்க. சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சிருந்தாவே போதும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த கார்ன்ஃப்ளவர் மிக்சரை அதில் சேர்த்துக்கலாம் சுகர் சிரப்பில். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் செட்டில் ஆகிருக்கும் அடியில் நம்ம டிஸ்டர்ப் பண்ணதால். ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு சுகர் சிரப்பில் இப்படி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அல்வாவோட மெயின் ப்ராசஸ்ன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கைவிடாமல் அல்வாவை நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நமக்கு அது வந்து அடியில் பிடிக்காமல் கரெக்டான அல்வா பதத்துக்கு நமக்கு கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நிமிஷத்துலேயே நமக்கு லைட்டாக இந்த மாதிரி வர ஆரம்பிச்சிரும். ஒரு 5 நிமிஷத்தில் இவ்வளோ திக்னஸில் நமக்கு கிடைக்கும். லோ ஃப்ளேமில் இந்த மாதிரி கைவிடாமல் ஒரு 10 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இந்த ஸ்டேஜில் நமக்கு பிடிச்ச நட்ஸ் எதுனாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நெய்யில் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. இது பார்த்திங்கன்னா வாட்டர்மெலன் சீட், உங்களுக்கு பம்கின் சீட், அப்படி இல்லைன்னா முந்திரி, பாதாம் எதுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு டைம் நல்லா இந்த மாதிரி கலந்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம நெய் சேர்த்த உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா அல்வா வந்து நமக்கு நல்ல ஷைனிங் கொடுக்க ஆரம்பிக்கும். நல்ல ஸ்மெல்லும் நமக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக கிடைக்கும். இப்போது இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் நமக்கு அல்வா ரெடி ஆகிடும். பார்த்திங்களா, பேனில் வந்து நமக்கு ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கு. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இது பார்த்திங்கன்னா பிகினர்ஸ் முதல் கொண்டு இதை ஈஸியாகவே நம்ம செஞ்சிடலாம். 2 பொருட்கள் தான் தேவை. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எதில் நம்ம அல்வா ஊற்றி வைக்க போகிறோமோ அதில் இது மாதிரி க்ரீஸ் பண்ணிக்கலாம் நெய்யை. இதை நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா ஈக்குவல் பண்ணிக்கலாம். மேலே டாப்பிங்ஸ்க்காக இந்த மாதிரி துருவி வச்ச பாதாம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பார்க்கவே நமக்கு ரொம்ப அட்ராக்டிவாக, அதே சமயம் நமக்கு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த அல்வா பார்த்திங்கன்னா நல்லா சூடாக இருக்குது. இது ஒரு 45 நிமிஷம் நல்லா கூல் ஆகணும். அல்வா நல்லா கூல் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை டேப் பண்ணி வெளியில் எடுத்துடலாம். ரொம்ப சூப்பராக ஸ்மூத்தாக அல்வா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை வாங்க நம்ம ஸ்லைஸ் பண்ணலாம்.
என்ன ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சிம்பிளாக ஈஸியான மெத்தடில் பாம்பே அல்வா வீட்லேயே எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்களா? கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இந்த பாம்பே அல்வா செய்கிற நேரம் பார்த்திங்கன்னா ஒரு 20 நிமிஷத்தில் ஒரு 1/2 கப் கார்ன்ஃப்ளவர் மாவை வச்சு நம்ம ஒரு 1/2 கிலோ அளவுக்கு அல்வா நமக்கு பண்ண முடியும். இந்த ஈஸியான ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சிட்டி சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கும் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பாரில் கிடைக்கும். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். இது அறுசுவையின் திறவுகோல்.